288 வந்திருக்கு. கஸ்டமர் 350 பே பண்ணிட்டாரு. கேஷ் நம்ம ஃபஸ்ட் ரைடை வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 743 அமௌண்ட் வந்திருக்கு. கஸ்டமர் 60 நாளில் 1 லட்ச ரூபா நம்ம சம்பாதிச்சு காட்டுறோம். கேஷ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 198 வந்துச்சு. இது வந்து 55 கிலோமீட்ரு 1 hour 20 minutes காமிக்குது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். காய்ஸ், நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி டேட் என்னென்னா ஜூலை 1. டைம் கரெக்டாக 8 ஆகுது. நம்ம இன்றைக்கி ரேப்பிடோ தான் காய்ஸ் ஓட்ட போயிட்டுருக்கோம். நமக்கு இப்போ ரேப்பிடோவில் ஃபஸ்ட் ரைடு கிடச்சிருக்கு. இங்கே தான் பிக் காய்ஸ், இந்த ரைடு வந்து பிக்கப்பு காட்டாங்குளத்தூர் பொத்தேரி. இங்கேருந்து ட்ராப்பு பேசின் பிரிட்ஜு. டோட்டலாக ஒரு 60 கிலோமீட்டர் வந்துச்சு. 60க்கு மேலே தான் வந்துச்சு. ஓகே, கஸ்டமருக்கு கால் பண்ணிட்டேன், வரேன்னு சொல்லியிருக்காரு. காய்ஸ், நான் இங்கே லொக்கேஷனுக்கு வந்து 20 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. ஒரு ஹிந்திக்கார பையன் புக் பண்ணியிருக்கான். அவனுக்கு லொக்கேஷன் சொல்ல தெரில. இப்போ கரண்ட் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கான். அது 2 கிலோமீட்டருக்கு காமிக்குது. சரி, ஓகே, அங்கே போய் பார்க்கலாம். காய்ஸ், அப்புறம் நம்ம 60 நாள் சேலஞ்சு ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அது டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. அது இப்போ நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு காய்ஸ். இன்னையிலேருந்து 60 நாளில் 1 லட்ச ரூபா நம்ம சம்பாதிச்சு காட்டுறோம். போன தடவை மிஸ் ஆகிடுச்சு. இந்த வாட்டி மிஸ் ஆகாதில்ல. ஹெல்மெட் போலாமா? காய்ஸ், ஒரு வழியாக கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது ட்ராப் எங்கன்னா பேசின் பிரிட்ஜு. இது வந்து 55 கிலோமீட்ரு 1 hour. வீடியோ ப்ரோ, வீடியோ. இது வந்து 55 கிலோமீட்ரு 1 hour 20 minutes காமிக்குது. இது ரூட் வந்து மாதவரம் சுற்றி வர மாதிரி காமிக்குது கைஸ். நம்ம மதுரை வாயிலில் ரைட் எடுத்து கோயம்பேடு வழியாக இப்படி போனால் இன்னும் ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் ஏன் சுற்றி காமிக்குதுன்னு தெரியல. கேஷ், நம்ம ஃபஸ்ட் ரைடை வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 743 அமௌண்ட் வந்திருக்கு. கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க. கமிஷன் போக எவ்வளோ வந்திருக்குன்னா 704 ரூபா வந்திருக்கு கைஸ். காய்ஸ், இப்போ டைம் வந்து 11:20 ஆகுது. நம்ம போன ரைடு கரெக்டாக 10 மணிக்கு முடித்தோம். அந்த ரைடு முடிச்சுட்டு பேசின் பிரிட்ஜ்லேருந்து புளியந்தோப்புக்கு ஒரு ரைடு கிடச்சிது. 2 கிலோமீட்ரு. 2 கிலோமீட்டருக்கு 60 ரூபா அமௌண்ட்டு கிடச்சிது. 20 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க. அந்த ரைடை முடிச்சுட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது போர்ட்டரில் ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது 1.4 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி வேளச்சேரி ட்ராப்பு. காய்ஸ், பார்சல் பிக்கப் பண்ணியாச்சு. இந்த ஒரு ரோல் தான். இது 19 கிலோமீட்டர் 47 நிமிஷம் காட்டுது கைஸ்.
காய்ஸ் நமக்கு இப்போ போகிற வழியில் இன்னொரு ரைடு கிடச்சிருக்கு ரேப்பிடோவில் 2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி கிண்டி ட்ராப்பு. ஆ 6282 ஓகே கம் helmet is required no sorry போலாமா? கைஸ் நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. 16 கிலோமீட்டர் 40 நிமிஷம் காட்டுது. Wait. Yes. Thank you bro. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இதுக்கு 198 வந்துச்சு, கஸ்டமர் பே பண்ணிட்டாரு. கமிஷன் போக 185 வந்துருக்கு கைஸ். 218 ஆமாண்ணா. இல்லை நான் வச்சிருக்கேன். ஓகே தேங்க்யூண்ணா. கைஸ் இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 218 வந்திருக்கு. கஸ்டமர் 220 பே பண்ணிட்டாரு. கமிஷன் போக எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். கமிஷன் போக 200 வந்திருக்கு கைஸ். கைஸ் போன ரைடு 1 மணிக்கு முடித்தோம். இப்போ டைம் வந்து 1:40 நமக்கு இப்போ தான் அடுத்த ரைடு கிடச்சிருக்கு. இது 500 மீட்டரில் பிக்கப் பண்ணி ஈகாட்டூர் OMR ட்ராப்பு. இது ஊபரில் வந்துச்சு. 19 கிலோமீட்ரு 225 ரூபா சம்திங் வந்துச்சு அமௌண்ட்டு. கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. OTP ப்ரோ. ஓகே OTP அப்புறம் 61 அதுக்கப்புறம் மரீனா போலாமா? காய்ஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 2 ட்ராப்பாக போட்டிருக்காரு போல். ஃபஸ்ட்டு BSR மால் துறைப்பாக்கம் போயிட்டு அடுத்து மெரினா மால் போகணுமா. ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து 6 கிலோமீட்டர் காமிக்குது. ஆ 200 சேஞ்சா இருக்கு. தேங்க்யூ ப்ரோ.
கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு இதுக்கு 288 வந்திருக்கு. கஸ்டமர் 350 பே பண்ணிட்டாரு. கைஸ் இப்போ இந்த ரைடை முடிச்சு 1 நிமிஷம் தான் ஆகுது. நமக்கு இப்போ ரேப்பிடோவில் அடுத்த ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது இங்கே 600 மீட்டரில் பிக்கப் பண்ணி சென்னை ஒன்ஸ் துறைப்பாக்கம் ட்ராப்பு. ஓகேண்ணா. ஹெல்மெட் போலாமா? காய்ஸ் இந்த கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 14 கிலோமீட்டர் 26 நிமிஷம் காட்டுது காய்ஸ். ஒரு நிமிஷம். கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 171 வந்திருக்கு அமௌண்ட்டு. கஸ்டமர் பே பண்ணிட்டாரு. கமிஷன் போக 160 வந்திருக்கு கைஸ். கைஸ் போன ரைடு வந்து 2:50க்கு முடித்தோம். இப்போ மணி 3:50 ஆகுது. 1 hour ஆகிடுச்சு. இடையில ஒரு ரைடு எடுத்தோம் கைஸ். அது ஏன்னா போன ரைடு ட்ராப் பண்ண இடத்துலேருந்து 4 கிலோமீட்டர் ட்ராப்பு. அதுக்கு அமௌண்ட் வந்து 50 ரூபா வந்துச்சு. இப்போது இங்கேருந்து துறைப்பாக்கத்துலேருந்து குரோம்பேட்டு ட்ராப்பு. இந்த ஆர்டர் வந்து ஊபரில் வந்துச்சு கைஸ். OTP ப்ரோ 1522. குரோம்பேட். போலாமா? காய்ஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 16 கிலோமீட்ரு 32 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலான்னு போட்டிருக்கு. அண்ணா கல்றேன். ஜிபேவா? சேஞ்ச் இல்லையா? ஓகே தேங்க்யூ ப்ரோ. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு அமௌண்ட் வந்து 214 காமிக்குது. கைஸ் இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு அமௌண்ட் வந்து 214 காமிக்குது. ஆனால் கஸ்டமர் பே பண்ண வேண்டியது 198. பேலன்ஸ் வேலெட்டில் ஆட் ஆகிடும். கஸ்டமர் 200 பே பண்ணிட்டார். கைஸ் போன ரைடு 4:50க்கு குரோம்பேட்டில் முடித்தோம். அங்கே எதுவும் ரைடு கிடைக்கல. நான் இங்கேருந்து தாம்பரம் போகலான்ட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போது நமக்கு ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இப்போ மணி வந்து 5:15 ஆகுது. இது போர்ட்டரில் கிடச்சிது. மைவே சப்ளிமெண்ட்டு. இந்த ஷாப்பில் இந்த பீஸ்ட் மசில். இதுலேருந்து குடுவாஞ்சேரி ட்ராப்பு.
அப்படியே இதுக்கு முன்னாடி ஒரு ரைடு அக்செப்ட் பண்ணேன். இப்போ தான் இந்த பார்சல் வாங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரைடு ரேப்பிடோவில் அக்செப்ட் பண்ணேன். பக்கத்தில் 600 மீட்டரில் பிக்கப் பண்ணி ஊரப்பாக்கம் ட்ராப்பு. ரெண்டுமே போகிற வழி தான். சரி சரி 96 ஹெல்மெட். சரி ஓகே போகலாமா? சரி ஓகே ஓகே போகலாமா? கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 13 கிலோமீட்டர் 24 நிமிஷம் கிடது கைஸ். கைஸ் ரேப்பிடோ ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 139 வந்துச்சு அமௌண்ட்டு. கஸ்டமர் 150 பே பண்ணிட்டாங்க. கமிஷன் போக 129 வந்துருக்கு கைஸ். இப்போ இதுக்கு நமக்கு 11 ரூபா டிப்ஸு 140 ஆட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து போர்ட்டர் பார்சல் ட்ராப்புக்கு 3 கிலோமீட்டர் காமிக்குது. ஆனால் சுற்றி காமிக்குது. கொஞ்சம் தூரம் ஒன் வேயில் போனால் போதும். எவ்வளோ ப்ரோ வந்துச்சு? இது என்னது? வே புரோட்டீன், எல்கார்டினேட், ஷேக்கர் ஒன்று, டீ-ஷர்ட். ஓ ஜிபே தானே ப்ரோ? ஒரு நிமிஷம். தேங்க்யூ ப்ரோ. கைஸ் இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 154 வந்திருக்கு அமௌண்ட்டு. கஸ்டமர் 170 பே பண்ணிட்டாரு. கமிஷன் போக 135 வந்திருக்கு. 14 ரூபா டிப்ஸு. அப்படின்னா 150 வச்சுக்கலாம். கைஸ் இங்கேருந்து நம்ம ரூம் வந்து 4 கிலோமீட்டர் வரும். எங்கன்னா பொத்தேரி. நான் ஃபஸ்ட்டு குரோம்பேட்டில் இருந்தேன்ல, அதுக்கப்புறம் இங்கே பொத்தேரி மாறிட்டேன். அங்கே வந்து 3 பேர் இருந்தோம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லிப்பேன் ஃப்ரெண்டு ஒருத்தவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு. அங்கே வந்து 700 ரெண்ட்டு கைஸ். இப்போ 3 பேர் சேர்ந்து 700னா பிரச்சனை இல்லை, 2000 சில்லரை தான் வரும். ஆனால் ஒருத்தன் போயிட்டான். அப்புறம் நாங்கள் 2 பேர் இருக்கும்போது ஒரு ஆள் 3500 கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அது மெயினான ஏரியா 3500 ஓகே தான். இருந்தாலும் அந்த ரூம் வந்து அந்த ரெண்ட்டுக்கு ஒர்த்து இல்லை கைஸ். அது ஓட்டு வீடு தான். போன மாதம் அங்கே தான் இருந்தோம். போன மாதம் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆளுக்கே 3500 வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதம் தான் இங்கே மாறினோம் பொத்தேரிக்கு. இங்கே ரெண்ட்டு பரவாயில்ல கைஸ். 2 பேர் தான் இருக்கோம். 2 பேருக்கு 4500. ரூமு ஒர்த்து தான். அப்புறம் நான் குரோம்பேட்லேருந்து ஓட்டின வரைக்கும் குரோம்பேட்டில் ஃபஸ்ட் ரைடு ரூமில் இருந்தே எடுப்பேன். எடுத்துகிட்டு லாஸ்ட்டு குரோம்பேட்லேயே தான் முடிப்பேன். ஆனால் இங்கே மாறினதுக்கப்புறம் ஆர்டரே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். இங்கே எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குல்ல, அதுலேருந்து ஆர்டர் வந்து 2 கிலோமீட்டர் எஸ்ஆர்எம் எஸ்டனிக்கா, அப்புறம் பொத்தேரி காட்டாங்குளத்தூர்ன்ட்டு அந்த ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஆர்டர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். லாங்காக போகிறதுக்கு ஆர்டரே கிடைக்காது. நான் அந்த சின்ன சின்ன ஆர்டர்லாம் எடுக்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக எங்கன்னா உள்ளே போகிற மாரி ஆர்டர் இருந்தால் பார்த்துட்ருப்பேன். அந்தமாரி ஆர்டரே கிடைக்காது கைஸ்.
இன்றைக்கி தான் ஏதோ அதிசயமாக போகிறதுக்கும் ஆர்டர் கிடச்சிருக்கு, வரத்துக்கும் ஆர்டர் கிடச்சிச்சு. இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. போகிறப்ப எம்டியாக போவேன். போகிறப்ப எப்படின்னா எப்போயாச்சும் ஆர்டர் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா கிளாம்பாக்கம் தான் போகணும். கிளாம்பாக்கம் போனாலும் ஆர்டர் கிடைக்காது. அங்கேருந்து தாம்பரம் வரைக்குமே எம்டி போயிருக்கேன். ரிட்டர்ன் வரும்போதும் தாம்பரத்துலேருந்து எம்டியாகவே வந்திருக்கேன். மேக்ஸிமம் காட்டாங்குளத்தூர் கிடைக்கும், இது பெருங்குளத்தூர் கிடைக்கும். அப்புறம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு கிடைக்கும் கைஸ். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்தும் ரூம் வந்து 8 கிலோமீட்டர், அங்கேருந்து எம்டி தான் வரணும். அதிகபட்சம் 30 கிலோமீட்டர்லாம் எம்டி அடிச்சிருக்கேன் கைஸ். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் எம்டி அடிக்கிறதுக்கு சங்கடப்படக்கூடாது. ஆர்டர் கிடைக்கலனா டீசெண்டாக ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி பார்ப்பேன். 1 ஹவருக்கு மேலே ஆர்டர் கிடைக்கலனா பைக் எடுத்துகிட்டு போயிடுவேன் கைஸ். தாம்பரம் இல்லை கிளாம்பாக்கம், அப்படி இல்லைனா தாம்பரம். நம்ம குரோம்பேட்டில் இருக்கும்போதே அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ இங்கேருந்து அது நம்மளுக்கு உண்மையிலேயே பெரிய டாஸ்க்காக தான் கைஸ் இருக்கும். இருந்தாலும் காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு. ஐயோ, ஹெல்மெட் கீழே விழுந்துச்சு. அக்கா எப்படி இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் கைஸ். 60 நாள் மேக்ஸிமம், 55 நாள், அப்படி இல்லைன்னா 3 நாளாச்சும் ஸ்பேர் வச்சு நம்ம இந்த டாஸ்க்கை முடிக்கணும் கைஸ். நான் டார்கெட் பண்ணியிருக்கிறது ஒரு நாளைக்கு 2000 ரூபா ப்ராஃபிட்டே எடுக்கணுன்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படிங்கன்னா மார்னிங் போயிட்டு ஃபுல்லாக உள்ளே ஓட்டிட்டு ரிட்டன் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடியோ எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இங்கே சின்ன ஆர்டராக ஒரு 2 மணி நேரம் ஓட்டினோன்னா நம்ம பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு இதில் எடுத்துடலாம். பேலன்ஸ் உள்ளே போயிட்டு ஓட்டுறதுல 2000 ரூபா எடுத்துடணும் அப்படின்னு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். இந்த தடவை ஃபுல் ஃபோக்கஸ் மணி தான். நான் ரூம் பக்கத்தில் வந்துட்டேன். நம்ம ஒரு வழியாக ஃபஸ்ட்டு டேவோட ரைடை வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டார்கெட்டையும் ரீச் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். 2 3 4 5 6 7 8 நம்ம டோட்டலாக 10 ரைடு ஓட்டியிருக்கோம். 10 ரைடுக்கு சேர்த்து 2205 ஏர்ன் பண்ணியிருக்கோம் கைஸ். நம்ம மார்னிங் ரைடு ஸ்டார்ட் பண்ணும்போது 5005 கிலோமீட்டர் ஓட்டி இருந்துச்சு. இப்போ 5173 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நம்ம 168 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் கைஸ் இன்னைக்கு. நூற்றி 168 கிலோமீட்டருக்கு நம்ம பைக்குக்கு ஒரு 280 மைனஸ் பண்ணிக்கலாம். பெட்ரோலுக்கு 280. நான் மார்னிங் ரூம்லேயே சாப்பிட்டு போயிட்டேன். மதியத்துக்கு 70 ரூபா ஆச்சு. நம்மளோட ப்ராஃபிட் இன்றைக்கி 1855 கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு டே சேலஞ்சோட ப்ராஃபிட்டு. ஓகே கைஸ், இன்னையோட ரைடை இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஃப்ரீ தான், அதுக்கு எதுவும் பே பண்ணணும்னு தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு கிளிக். ஓகே கைஸ், நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.